ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Thottam. இதுவரை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. அப்பதான் எனக்கு புது புது வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸ்ப்ரிங்ல எத்தனையோ வருஷமா ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த செய்து முடிச்சிருக்கிறேன். நிறைய ஸ்ப்ரிங் டைம் வரைக்கும் நான் எப்பவுமே ஒரு குருவிக்கூடு ஒன்று கட்டணும். அதை வந்து சிவர்ல அடிச்சு விடணும்னு யோசிக்கிறேன் நான். ஆனா குருவிக்கூடு கட்டுறது பிரச்சனை இல்ல. அதை சிவர்ல கொண்டு போய் அடிக்கிறது தான் பிரச்சனை. ஏனென்றா இந்த பிரிக் வந்து சரியான ஸ்ட்ராங்கான பிரிக். இதுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரில்லர் வச்சு ஓட்ட போட்டா தான் இதுல எந்த ஆணியும் ஏறும். இந்த வருஷம் தான் எனக்கு அந்த ட்ரில்லர் பிட் கிடைச்சது. அதால ஓட்ட போடக்கூடிய மாரி இருந்தது. அப்படியே ஓட்ட போட்டாலும் இந்த பெரிய குருவிக்கூட்ட மேல தனியா லேடர்ல ஏறி நிண்டு அந்த ஸ்க்ரூக்குள்ள வச்சு பூட்டுறது சரியான டஃப்பான விஷயம். ஆனாலும் நான் மேனேஜ் பண்ணி ஒரு குருவிக்கூடு ஒன்று இந்த முறை செய்து முடிச்சிருக்கிறேன். யூசுவலா ஸ்ப்ரிங்குக்கு இங்க நெறைய குருவிகள் வாரது. சில குருவிகள் இந்த மரங்கள்ல கூடு கட்ட ட்ரை பண்றது. பட் ஒரு வருஷம் ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொரிச்சது. அந்த குருவியையும், குஞ்சையும் நைட் ஏதோ ஒரு மிருகம் வந்து சாப்பிட்டுட்டது. அதுக்கு பிறகு இந்த இடத்துல பெருசா எந்த குருவிகளும் வந்து கூடு கட்டுறதில்ல. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு 2 வீக் ஆனதுக்கு காரணமே இந்த குருவியல் தான். ஒரு ஜோடி குருவிகள் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா, அவ வந்து கம்ஃபர்டபுளா அதுக்குள்ள குடி வரல. 3ல இருந்து 5 நாள் வரை வெளியிலேயே உட்கார்ந்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக் கொண்டு வந்தவ. நான் எப்பவுமே வெளியில போனா பறந்து போயிருங்கள். இல்ல நான் கேமராவ எடுத்தா டென்ஷன் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, அதால என்னால வந்து அந்த 1 வீக்குக்கு வந்து இத படத்த எடுத்து என்னால போஸ்ட் பண்ணிடாம போயிட்டது. ஒரு 6 ரூம் உள்ளபடி ஒரு வீடொன்று கட்டியிருக்கிறேன். ஆம், 6ம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் வந்து இருக்கலாம். இந்த கூட்ட கொண்டு போய் மேல வால்ல வச்சு அத ஆணி அடிக்கிறதுக்கு இடையில ஆணி ட்ரில் பண்றதுக்கு இடையில எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிட்டுது. நாங்கள் முன் மெயின் ஃப்ரேம வந்து கலர் பண்ணியிருக்கிறோம். 6 டிஃப்ரெண்ட் கலர் பண்ணியிருக்கிறோம். அப்ப குருவிகளுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். எது தங்களோட வீடுன்னு சொல்லி. எந்த குடும்பத்திலயும் எந்த பிரச்சனையும் வராது. மாறி எந்த கூட்டுக்கையும் பூந்து. நாங்க ஒரு வீடு பிடிச்சிருந்தா, அந்த வீட்ட வாங்கினோம்டா, நாங்க ஸ்ட்ரெய்ட்டா மூவ் இன் பண்ணிருவோம் அந்த வீட்டுக்கு. ஆனா குருவியல் அப்படி இல்ல. இந்த வீட்டுக்கு ஒரு குருவி வாரத்துக்கு 3 டூ 5 டேஸ் வந்து இந்த லொகேஷன்ல உட்கார்ந்திருந்து அனலைஸ் பண்ணுது. ஹோல் டே அண்ட் நைட் அதே இடத்துல உட்கார்ந்திருந்து, இங்க என்ன மாரி ஆக்டிவிட்டீஸ், ஹியூமன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன மாரி இருக்குது, அனிமல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன மாரி இருக்குன்னு எல்லாம் அனலைஸ் பண்ணின பிறகு தான் அந்த குருவியல் இந்த கூட்டுக்கு கு இது தடிகள கொண்டு வந்து சேர்த்து நெஸ்ட் கட்ட வலிக்கிறது. பிறகு 1 வீக் கழிச்சு தான் அதுகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புல்லுகள் அதுகள கொண்டு வந்து இந்த ஒரு கடைசி கம்பார்ட்மெண்ட் இந்த கிரீன் கலர் அதுக்குள்ள தான் வந்து இருக்குது இந்த ஒரு சோடி குருவிகள். நான் இன்னும் வேற குருவிகள் வரும்ன்னு எதிர்பார்க்கிறேன். அதத் தவிர மிட் ஏப்ரல்ல வந்து வெங்காயம், கேரட், பீட்ரூட் மாரியான மரக்கறிகள வெளியில நடலாம்ன்றபடியா, நான் வெங்காயம் கொஞ்சம் நட்டேன் நான். அதாவது பெரிய வெங்காய சீட்ஸ் வந்து வாங்கினான். அது அந்த சீட்ஸ் கொஞ்சம் ஒரு 100 சீட்ஸ் வந்தது. ஐ மீன் சீட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. வித வெங்காயம் வந்தது. அந்த வித வெங்காயத்த நட்டு நான். அதோட சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சமும் வாங்கினான். வாங்கி இந்த இடத்த பதப்படுத்தி கொஞ்சம் மண் போட்டு, தண்ணி ஊத்தி போட்டு, அரைவாசி மேல தெரியிற மாரி நட்டுருக்கிறேன். 2 1/2 மந்த்ல வெங்காயம் விளையும்ன்னு எதிர்பார்க்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அத விட இந்த சின்ன ஒரு கிரீன் ஹவுஸ் உண்டு. இது எனக்கு பில்ட் பண்றதுக்கு ஒரு $16 தான் முடிஞ்சது. ஏனென்டா ஸ்டெப்லருக்கும், ஆணிக்கும் தான் காசு முடிஞ்சது. மற்ற திங்ஸ் எல்லாம் வீட்ல இருந்த சாமான் தான். இந்த கிரீன் ஹவுஸ்ல நான் வந்து யூசுவலா மிட் ஏப்ரல்ல சீட்ஸ போட்டு வெளியிலேயே வச்சுருவேன். சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தானா முளைக்கும் என்னன்னா, டெம்பரேச்சர் கூடேக்குள்ள மற்ற கிரீன் ஹவுஸ்ல எப்பவுமே ஒரு சீர்நிலையான டெம்பரேச்சர் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த வின்டருக்கு வந்து இந்த பொலித்தீன் எல்லாம் காத்துல பறந்து, கிழிஞ்சு, உடைஞ்சு அப்படி இப்படி இருந்து நான் இத ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இனி இந்த வீக் இல்ல ஏர்லி நெக்ஸ்ட் வீக் நான் சின்ன சின்ன பொட்ஸ்கள வச்சு அதுக்குள்ள சீட்ஸ்கள போட்டு தண்ணி ஊத்தி விடுவேன். பிறகு நான் பெருசா அத பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கிழமைக்கு ஒருக்கா தண்ணி ஊத்தினா போதும். அது தானா முளைக்க வழிக்கிட்டுரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.